Dear students, welcome to Abbas Mathematics. First students, Mathematics 2025 உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. என்னதுன்னா 3 மார்க் கிரேஸ் மார்க் கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஒரு 3 மார்க் நான் வரிசையாக சொல்லணும்னு சொல்லிட்டு வர்றேன். பாருங்கள், 1 மார்க்கு ஏயில் உங்களுக்கு டோட்டலாகவே 5 கொஸ்டின்ஸ் கிரியேட்டட் சம்ஸ் கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதில் இதெல்லாம் இந்த தேர்டு ரவுண்ட் ரெட் கலரில் சைன் பண்ணியிருக்கிறது பூராமே உங்களுக்கு கிரியேட்டட் சம்ஸு. ஃபஸ்ட்டு ஏடி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம சொல்ல போகிறது 2 மார்க் பாருங்கள். 2 மார்க்கில் அட்ஜியை கேட்டிருக்கு. அது உங்களுக்கு தெரிந்த சம்மு. 1/z ரியல் ஆஃப் 1/z 1/z இசட் இன்வர்ஸு அது தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி டேனோஸா -√3 உங்களுக்கு வேல்யூ தெரியும். இது பல முறை சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து வெர்டிக்கல் அசிம்டோட், ஹரிசாண்டல் அசிம்டோட் 2 அசிம்டோட் இருக்குது. நமக்கு டிவைட் பண்ணி சொன்னால் ஸ்லாண்ட் அசிம்டோட் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு இது மட்டும் எழுதுனா போதும். y = s-11 அதை அப்படியே டிவைட் பண்ணி போட்ட ஆன்சர் டிகிரி தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து சம்மு 26 27 பாருங்கள். இது வேரியபிள்ஸ் செப்பரபிள் உங்களுக்கு தெரியும். இந்த சமம் இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு தப்பான கொஸ்டினாக வந்தது. சீனுடைய வேல்யூ 1/21 கிடைக்கும். ஆனால் இந்த சம்மில் உங்களுக்கு நிகழ்தகவு ப்ராபபிலிட்டின்னு கொடுக்கல. இதுக்கு 2 மார்க் கிரேஸ் மார்க் உண்டு. இந்த சம் உங்களுக்கு தெரியும். இது கம்பல்சரி சம்மு, வேறு மெத்தட்லையும் போடலாம். LHS = RHS சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 51 x = a inverse b. இந்த சம் நீங்கள் செஞ்சுருவியா. இந்த ஒரு சிந்தட்டிஸில் ஒரு சம் சொல்லியிருந்தேன். இந்த சம் உங்களுக்கு வரணும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். டானா மாதிரி போட்டுட்டு வேரி பண்ணுறது. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். இதுவும் சொல்லி கொடுத்துருக்கோம். இது டிவைபிலிட்டி. இந்த சம் கொஞ்சம் லேட் ஆகும் செய்கிறதுக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தா இது சொல்லி கொடுத்தோம். கொஞ்சம் ஞாபகத்தோடு வச்சு போடணும். இது ப்ராஃபிட் லாஸ் எக்ஸ்பெக்டேஷன் சம். இது எதிர்பார்த்தல் சம்மு. இது மெக்லாரன் சீரிஸ் டெய்லர்ஸ் தான் மோஸ்ட்லி கேட்பான்னு எதிர்பார்த்தோம். ஆனால் டெய்லர் சீரிஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்டு வச்சுருக்காங்க. இந்த சம்மு a * b = a + அதை வச்சு போட சொன்னால், ஆனால் b தெரியாமல் m கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இருக்குது. அப்புறம் பார்ட் 3 அது பார்ட் 4 கிராமர் ரூல் அது போட்டிருப்பியா. அதுக்கடுத்து இது டேஞ்சன் நார்மல் கேட்டிருக்கு dy/dx. அதுக்கடுத்து இந்த சம் PTA கொஸ்டின் பேப்பர் உள்ள சம் இது. அது பி சம்மு கம்பல்சரி. இது இன்டகிரேஷனில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 43A சிந்தட்டிக் டிவிஷன் நமக்கு தெரியும் 3/1/3. அப்புறம் இந்த லாங் டிவிஷன் மெத்தட் போட்டோம்னா ஆன்சர் தெரியும். 44 பாருங்கள். இது இந்த பிரிட்ஜு சம். இது 43 y = vs வச்சு போடுற சம். இந்த சம்மு இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனாலும் எப்படி செஞ்சுருப்பேன்னு தெரியலை. இதை பாருங்கள். இந்த சம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. அல்லது இதை கண்டிப்பாக போட்டிருப்பிய காஸ் ஆல்ஃபா + பீட்டா போட்டிருப்பிய ஆல்ஃபா - பீட்டா. இது உங்களுக்கு தெரியும். நான் பேராமெட்ரிக் வெக்டர் ஈக்குவேஷன் இதுவும் உங்களுக்கு தெரியும். அதுக்கடுத்து இது பாப்புலேஷன் சம் dA/dt உள்ளது. a0 இப்போ கேட்டி அந்த மாதிரி உள்ளது. இதில் நம்ம இந்த மாதிரி சம் பார்த்ததில்ல. இந்த மாதிரி டீ கேட்டிருக்கு. 47 கொஞ்சம் கஷ்டமான சம்முதான். வேல்யூம் ஆஃப் ஸ்பியர் 4/3 πr 1/3 πr² h. இந்த கோனுக்கு சப்ஸ்டிட் பண்ணி மேசானியா கண்டுபிடிச்சி கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 1 கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 47b ட்ரூத் டேபிள். ட்ரூத் டேபிள் பி கியூ கப். இது அந்த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை ப்ரூவ் பண்ணுறது. இது உங்களுக்கு 45 கொஞ்சம் கிரியேட்டட் சம். இது பழைய புக்கில் இருக்குது. ஆனால் இதே மாதிரி சம் புக்கில் இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான சம் மாதிரி புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். சம் ஈஸியான சம்மு தான். கொடுத்துருக்கிறது தோல்விக்கான எழுத்தவை கொடுத்துருக்கேன், வெற்றிக்கான எழுத்தவை கேட்டிருக்காங்க. அதாவது கப்பல் மூடுவதற்கான எழுத்து தான் கொடுத்துருக்கு. அதை தோல்வின்னு வச்சுக்கணும். அதுதான் கியூ. வெற்றிக்கான எழுத்ததை பி கண்டுபிடிக்கணும். அதை வச்சு போடணும் இந்த சம்மு. அப்புறம் குவியங்கள் கொடுத்துருக்கு. அதை வச்சு மையங்கள் கொடுத்துடலாம். அப்புறம் 2c = நமக்கு 4 கிடைக்கும். அப்போ c² = +-2. 2b²/a = இந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெட்டம். அதை வச்சு கண்டுபிடிச்சி போட்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. இந்த மாதிரி இருக்குது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மொத்தத்தில் 28 மார்க்கு கிரியேட்டட் மார்க் இருக்குது.
உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு 3 மார்க்கு கண்டிப்பாக 3 மார்க் கிரேஸ் மார்க் உண்டு. டோன்ட் வரி. அடுத்தது நல்லா படிங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து பயாலஜி கொஸ்டின் போட போகிறேன் அல்லது கெமிஸ்ட்ரி கொஸ்டின் போட போகிறேன். பார்த்துக்கோங்க. பாய்.